ரூமிற்குள் நுழைந்த ராகுல் காவியா உள்ளே வந்தவுடன் கதவை சாத்தி தாளிட்டான். காவியா முறைத்தாள். எனக்கு உன்னை தனியாக விட்டு போக மனசு வரலடி. உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு காலையில் கிளம்பிடுவேன் என்றான். கரண்ட் வேற இல்லை. எனக்கும் பயமாக தான் இருக்குது. சரி, காலையில் கிளம்பிடுங்க என்றாள். சரி சரி, மெழுகுவர்த்தி எங்கே இருக்குன்னு சொல்லு என்றான். காவியா மெழுகுவர்த்தியை எடுத்து கொடுக்க அதை ஏற்றி வைத்துவிட்டு மெத்தையில் அமர்ந்தான் ராகுல். காவியா ஜன்னலை எட்டி பார்த்துவிட்டு, இன்னைக்கு மழை விடாது போல என்றாள். மழை விட்டா என்ன, விடலைன்னா என்ன, நான் தான் உன் கூட இருக்கல்ல, அப்புறம் என்ன பயம் என்றான் அவன். பயம்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று மாதிரி இடி இடித்து தூங்க முடியாமல் போயிடுமோன்னு தான் பயம் என்றாள். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வந்து பக்கத்தில் உட்காரு என்றான். காவியாவும் அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். மணி 8 ஆனது. இருவரும் அப்போது பேசத் தொடங்கியவர்கள்தான் 1 மணி வரை ஏதேதோ பேசி கொண்டிருந்தனர். ஐயோ சாரி, மணி 1 ஆகுது, ஏதாவது சாப்பிட்றீங்களா என்றாள் காவியா. இல்லை, நீ வீட்டுக்கு வரும்போது தான் தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டேன். பசிக்கலை, எதுவும் வேண்டாம், நீ வேணும்னா சாப்பிடு என்றான் அவன். இல்லை, உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன், இப்போ பசிக்கலை என்றாள். சரி சரி, தூக்கம் வருதா என்று அவன் கேட்க, இல்லை என்று பதிலளித்தாள். எனக்கும் தூக்கம் வரல என்று மீண்டும் இருவரும் பேசத் தொடங்கினர். இருவரும் பேசியதில் பொழுது விடிந்தது கூட தெரியவில்லை. எதேச்சையாக மணியை பார்த்தாள் காவியா. ஐயோ, மணி 7 ஆகுது, கிளம்புங்க, யாராவது பார்த்துருவாங்க என்று பதறினாள். சரி சரி, பயப்படாத, கிளம்புறேன் என்று உடனேயே கிளம்பினான். சாரல் மழை பெய்து கொண்டிருந்தது. சரி, நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான். அவனை வழியனுப்பி வைத்துவிட்டு அவன் அழைப்புக்காக ஃபோனை கையில் வைத்து கொண்டு காத்திருந்தாள் காவியா. அவன் சென்ற 5 நிமிடத்திலேயே அவனிடமிருந்து ஃபோன் வந்தது. ஃபோனை எடுத்த காவியா, வீட்டுக்கு போயிட்டீங்களா என்றாள். போயிட்ட பொண்டாட்டி, நீங்கள் பத்திரமா தூங்குங்க. நானும் தூங்குறேன், நாளைக்கு காலேஜில் சந்திப்போம் என்றான். அவளும் ஃபோனை வைத்துவிட்டு மெத்தையில் நிம்மதியாக உறங்கினாள். காவியா முழிக்கும்போது மாலை 5:45 மணி ஆனது. சமையலறையில் அவள் பாட்டியின் சத்தம் கேட்டது. உடனே எழுந்து சமையலறைக்கு சென்றாள். ஏண்டி, சமைச்சு வச்ச சாப்பாடை கூட சாப்பிட மாட்டியா என்று அவள் பாட்டி திட்டிக் கொண்டிருந்தார். சரி அம்மாச்சி, ஏன் வந்ததும் கத்துற, எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தியா என்றாள். ஒன்றும் வாங்கலை, ஒரே மழை, வீடு வந்து சேர்ந்தா போதும்னு வந்துட்டேன் என்று கூற, சரி நான் போய் பல்லு விளக்கிட்டு வரேன், டீ போடு என்றாள். காவியா பல் துலக்கி விட்டு வர அவள் பாட்டியும் டீ போட்டு அவள் கையில் கொடுத்தாள். எனக்கு டீ மட்டும் போதும், நாளைக்கு காலேஜ் இருக்குது, படிக்கிற வேலை வேற இருக்குது, நான் படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவேன், நீ சாப்பிட்டு தூங்கு என்று பாட்டியிடம் கூறிவிட்டு ரூமுக்கு சென்றாள். ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டே டீயை குடித்தாள். லேசாக மழை பெய்து கொண்டிருக்க ராகுலின் நினைப்பு வந்தது அவளுக்கு. ச்சே, இன்றைக்கும் அவன் வந்தால் நல்லாயிருக்கும், தனியாக இருந்து சாகிறதுக்கு அவன் கூட பேசிகிட்டு இருக்கலாம் என நினைத்தாள். அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே ராகுலிடமிருந்து ஃபோன் வந்தது. ஆர்வத்தோடு ஃபோனை எடுத்து பேசினாள். ஓய் பொண்டாட்டி, என்னடி பண்ணுற என்றான். டீ குடிச்சிட்ருக்கேன், நீங்கள் என்ன செய்கிறீங்க என்று அவள் கேட்க, உன்னை தான் நினச்சிட்ருக்கேன் என்றான். நினச்சது போதும், நான் படிக்கணும், ஆளை விடுங்க என்றாள் அவள். சரி போய் படி, நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டான். ச்சே, இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாம், அவசரப்பட்டு வாய விட்டான் என்று முனகிக்கொண்டே படிக்கத் தொடங்கினாள். ராகுலுக்கு பொழுதே போகவில்லை. மழை பெய்து கொண்டிருந்ததால் கிரிக்கெட் விளையாடவும் செல்ல முடியவில்லை. சாப்பிட்டு அப்படியே உறங்க சென்றான். காவியாவும் படித்து முடித்து 10 மணிக்கு உறங்கினாள். காலையில் எழுந்து ராகுலை நினைத்து கொண்டே கல்லூரிக்கு கிளம்பினான். காலை 8 மணிக்கெல்லாம் காவியாவின் வருகைக்காக காத்திருந்தான் ராகுல். காவியா சாலை ஓரமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். ராகுலும் அவளை கண் சுமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஏய், என் ஆளு காவியா வராடா என்று காவியாவின் வகுப்பு மாணவன் ஒருவன் கத்தினான். அதை காதில் வாங்கிய ராகுல், ஹே நில்லு, என்ன ஆளுன்னு சொல்கிற என்றான். ஆமாம் ப்ரோ, அவள் என்னோட ஆள், அவளை நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து லவ் பண்ணுறேன், அவள் ஹாஸ்டலில் தான் படித்தா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் என்றான். அவள் உன்னை லவ் பண்ணுறாளா என்று ராகுல் கேட்க, ஆமாம் என்றான்.
அதை கேட்ட ராகுல் அதிர்ச்சியில் உறைந்து போனான். சரி சரி போ என்று அந்த பையனை அனுப்பி வைத்துவிட்டு ரோடை கிராஸ் செய்து வந்த காவியாவை இங்கே வாடி என்று கோபமாக அழைத்தான். அவளும் என்னாச்சு ராகுல், ஏன் கோபமாக இருக்க என்றாள். தோ அங்கே போறானே ஒருத்தன், அவன் உனக்கு தெரியுமா என்றான். காவியாவும் அந்த பையனை பார்த்துவிட்டு தெரியும், ஏன் என்று இழுத்தாள். என்னடி இழுக்கிற என்று பட்டென அறைந்தான் ராகுல். அழுது கொண்டே எதுக்கு அடிச்ச என்றாள். உன்னால் ஒருத்தனை லவ் பண்ண முடியாதா, வெக்கமா இல்லையாடி உனக்கு என்றான். காவியா ஒன்றும் பேசாமல் மௌனமாக அந்த இடத்தை விட்டு சென்றாள். டே மச்சான், என்னடா பட்டுன்னு அடிச்சிட்ட, எவனோ ஒருத்தன் சொல்கிறான்னு அதை வச்சு காவியாவை தப்பாக நினைக்கிறியடா என்றனர் ராகுலின் நண்பர்கள். ஏய், அந்த பையன் பேசுகிறத பார்த்தா பொய் சொன்ன மாதிரி தெரியலை என்றான் ராகுல். அப்போது காவியா பொய் சொல்லுவாளா? ஏன்டா பசங்க எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கீங்க? லவ் பண்ணுற பொண்ணை பற்றி யாராவது தப்பாக சொன்னால் உடனே நம்பிடுவீங்க. சி போடா என்று திட்டிவிட்டு அவன் நண்பர்களும் கிளம்பினர். ராகுலுக்கு ஒரே குழப்பம். என்ன செய்வதென்றே தெரியாமல் திருவென முழித்து கொண்டு நின்றான். காவியா எதற்கு அடித்தான் என்று தெரியாமல் யோசித்து கொண்டு அழுதபடியே பாடத்தை கவனித்து கொண்டிருந்தாள். முன்ன பின்ன லவ் பண்ணியிருந்தா தானே இதெல்லாம் தெரியும், எனக்கு என்ன தெரியும் என்று புலம்பிக் கொண்டே காலேஜ் கேன்டீனில் நின்றான். மதியம் கல்லூரியும் முடிந்துவிட்டது. சண்டை போட்டாலும் அவனால் காவியாவை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. கல்லூரி வாசலில் நின்று கொண்டு காவியாவின் வருகைக்காக காத்திருந்தான். காவியா வெளியே வரும்போதே ராகுலை பார்த்து விட்டாள். இருப்பினும் பார்த்தும் பார்க்காதது போல அவனை கண்டு கொள்ளாமல் கடந்து சென்றாள். ராகுலுக்கு கண்கள் கலங்க தொடங்கியது. அவள் பின்னாடியே காவியாவை காதலிப்பதாக சொன்ன அந்த பையனும் சென்றான். அதை பார்த்த ராகுல் கோபத்தோடு அவனை துரத்தி பிடித்தான். ஏண்டா, காவியா உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறாளாடா என்று கேட்டு பல்லார் என அறைந்தான் ராகுல். பயத்தில், இல்லைண்ணா, நான் தான் அவளை 5 வருஷமாக லவ் பண்ணுறேன். அவளுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. நான் யார் கேட்டாலும் அவளும் லவ் பண்ணுறான்னு தான் சொல்லுவேன் என்றான். டேய் புறம்போக்கு, காவியா என்னோட ஆள். இனிமேல் யாருக்கிட்டையாச்சும் அப்படி சொன்னேன், உன்னை இங்கேயே புதைச்சிடுவேன் என்றான் ராகுல். சாரி அண்ணா, இனிமேல் சொல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டு ஓடினான் அவன். ராகுலுக்கு காவியாவின் மூஞ்சில் எப்படி முழிப்பதென்றே தெரியவில்லை. காவியா வீடு போகும் வரை பின்தொடர்ந்து கொண்டே சென்றான் ராகுல். காவியாவுக்கு அவன் பின்தொடர்ந்து கொண்டு வருகிறான் என்பது நன்றாகவே தெரியும். இருப்பினும் கண்டு கொள்ளாமல் சென்றான். ராகுலுக்கு கண்கள் கண்ணீரில் மூழ்கியது. காவியா அவள் வீட்டிற்குள் நுழைய ராகுலும் வீடு திரும்பினான். வீடு சென்ற காவியா பாட்டியை தேடினாள். பாட்டி இல்லை. பயந்து கொண்டு ஃபோன் செய்தாள். கோச்சுக்காதடி காவியா, நான் உங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அவளுக்கு உடம்பு சரியில்லையாம், பேரப்பிள்ளையை பார்த்துக்கணும்னு இங்கே தங்கிட்டேன். நீ ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ, நான் 2 நாளில் வந்துடுவேன் என்றார். சரி சரி பாட்டி, உடம்பை பார்த்துக்கோ என்று ஃபோனை வைத்தாள். கதவை சாத்திவிட்டு குடுகுடுவென ரூமிற்குள் நுழைந்தாள். கதவை லாக் செய்துவிட்டு அழத் தொடங்கியவள்தான். இரவு 7 மணி வரை இடைவிடாது ராகுல் அடித்ததை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். அந்த நேரம் ராகுலிடமிருந்து ஃபோன் வந்தது. கண்களை துடைத்து கொண்டு ஃபோனை பார்த்த காவியா ராகுல்தான் என தெரிந்து கொண்டு ஃபோனை துண்டித்து விட்டாள். மீண்டும் மீண்டும் அவனிடமிருந்து ஃபோன் வர கோபமாக ஃபோனை எடுத்து, உனக்கு என்னடா வேணும் என்று கத்தினாள். உனக்கு என்னடி வேணும் என்றான் அவன். பிரியாணியும் சிக்கன் 65 வேணும். உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? ஃபோனை கட் பண்ணால் பேச பிடிக்கலன்னு அர்த்தம். தெரிஞ்சும் எதுக்கு ஃபோன் பண்ணுற? இனிமேல் ஃபோன் பண்ணால் பிளாக் பண்ணிடுவேன், ஃபோனை வை என்றாள். அவனும் ஒன்றும் பேசாமல் ஃபோனை துண்டித்தான். பேசாமலே இருந்ததற்கு பதிலாக ஏதோ பேசிவிட்டோம் என்ற மன நிம்மதியில் முகத்தை கழுவிவிட்டு உடையை மாற்றிக்கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தாள் காவியா. திடீரென காலிங் பெல் சத்தம் கேட்டது. அதை கேட்ட காவியா, ஐயோ ராகுல் தான் வந்திருப்பானோ என்று பயத்தில் முழித்தாள். மீண்டும் மீண்டும் காலிங் பெல் சத்தம் கேட்டது. ராகுலா இருந்தா கண்டிப்பாக பின்வாசல் வழியாக தான் வருவான், அப்போ வேற யாராவது தான் வந்திருப்பாங்க என்று எண்ணி கதவை திறந்தாள் காவியா. ராகுல் கையில் ஏதேதோ வைத்துக்கொண்டு நகரு என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான். நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வர, எதுக்கு வந்த என்றாள். பின்ன எப்படி உன்னைய சமாதானப்படுத்துறது, அதான் வந்தேன் என்றான் அவன். நீ யார் முதல்ல?
எதுக்கு வந்த? எவனோ ஒருத்தன் சொல்கிறான்னு அதை வச்சு என்னை நீ சந்தேகப்பட்டப்பவே எல்லாம் முடிஞ்சிருச்சு என்றாள். அவள் பேசுவதை ராகுல் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் கதவை தாளிட்டான். டேய், வெளியே போன்னு சொல்கிறேன், எதுக்கு கதவை சாத்துற? வெளியே போடா. சி, 2 நாளில் நீ நல்லவன்னு நினச்சி லவ் பண்ண பார்த்தியா? என்னைய சொல்லணும், வெளியே போடா என்று கத்தினாள். கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? எவனோ ஒருத்தன் நானும் காவியாவும் லவ் பண்ணுறோன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? பயமாக தானே இருக்கும். அதான் நானும் நம்பிட்டேன் என்றான். என் மேலே இல்லாத நம்பிக்கை எவன் மேலேயோ வருதா? வெளியே போடா என்று கத்தினாள். என்னை மன்னிச்சிடுறி, வேற வழி தெரியலை என்று சட்டென காலில் விழுந்தான். பதற்றத்தில் நடுங்கியவாறே சரி சரி எந்திரி, கேவலமாக இருக்கு என்றாள் காவியா. அப்பாடா, மன்னிச்சிட்டியா என்று சிரித்தான். சி, சிரிக்காத, நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயமா என்றாள். தப்பு தான், சாரி என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டான். சரி, எங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் என்றாள் அவள். நான் காலையில் நடந்த சண்டையில் காலேஜ்குள்ளே வரவே இல்லை, வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். உங்கள் பாட்டி பஸ் ஏறினதை பார்த்தேன், அதான் யாரும் இல்லைன்னு வந்தேன் என்றான். ஐயோ, உன்னை எப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னேனோ அப்போலேருந்து நீ எங்கள் வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்க. முதல்ல வீட்டை காலி பண்ணணும் என்றாள். சொந்த வீட்டை எப்படி காலி பண்ணுவ லூஸு என்று அவன் கூற, இதெல்லாம் வக்கனையாக பேசு, ஆனால் யார் உண்மையை சொல்கிறா பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்காத என்று அவள் திட்ட, சாரி பொண்டாட்டி, மன்னிச்சிடு என்றான். சரி சரி, மலையில் நனைஞ்சியா? எப்படி இந்த மலையில் வந்த என்றாள். ஏய், தலையில் தண்ணி சொட்டுது பாரு, நல்லா நனைஞ்சி தான் வந்தேன் என்றான். அட லூஸு, நேற்று உங்கள் பாட்டி உனக்கு மழை ஒத்துக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ண என்றாள். உனக்காக தான் வந்தேன் என்று அவன் கூற, கழுத்தில் தொங்கும் துப்பட்டாவால் அவன் தலையை துவட்டினாள். எனக்கு இங்கே இருந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போனாலே உன்னோட நினப்பாக தாண்டி இருக்கு என்றான் ராகுல். இருக்கும் இருக்கும், இது என்ன ஒரே குப்பையாக கொண்டு வந்து வச்சிருக்க என்று அவன் கொண்டு வந்த பைகளை உதைத்தாள். ஏ லூஸு, உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டேன், நீயும் கோவத்தில் பிரியாணியும் 65ம் வேணும்னு கேட்ட, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். கூடவே சாக்லேட்டும் வாங்கி வச்சுருக்கேன் பாரு என்றான். ஏய், நான் சும்மா கோவத்தில் சொன்னேன்டா என்று அவள் கூற, தெரியும், சேர்ந்து சாப்பிடலான்னு தான் வாங்கிட்டு வந்தேன். சீக்கிரம் தலையை துவட்டு, போய் சாப்பிடுவோம் என்றான். அவளும் அன்போடு தலையை துவட்டினாள். பாகம் 5 சந்திப்போம். நன்றி.